அத்தை ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க. கோவத்துல இல்ல, உன் மேல இருக்கிற பாசத்துல. அவங்களுக்கு இந்த குடும்பத்திலேயே நீதான் ரொம்ப முக்கியம். மத்தபடி உங்க அண்ணனும் நானும் யாருமே பெருசு கிடையாது. அப்படிலாம் இல்ல நீ. நான் தான் வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேனே. என் கஷ்டம் என்னன்னு புரிஞ்சாதானே என் பக்கம் இருக்க நியாயம் தெரியும். அதான் உங்க வீட்ல யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்ப எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இருங்க. நான் உங்க யாருக்குமே இடைஞ்சலா இருக்க விரும்பல. நான் போறேன், எங்கேயோ போறேன். என்னை யாரும் தேட வேண்டாம். இப்ப கூட நீ தானே வந்திருக்க, உன் அண்ணன் வரல. அப்ப கட்டின புருஷனா அவருக்கு கூட நான் ஆகாதவள் ஆயிட்டல்ல. இதானே நீ எதிர்பார்த்த. அண்ணி, இனி அந்த வீட்டுக்கு வந்து நான் என்னத்த செய்ய போறேன்? அண்ணி ப்ளீஸ் அண்ணி, எது வந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். உங்களுக்கு என் மேல கோவம் இருந்தா நீங்க என்ன திட்டுங்க, என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா வீட்டுக்கு வராம இப்படி இருக்காதீங்க நீ. ப்ளீஸ் வாங்க. வந்து என்ன பண்ண போறேன்? மறுபடியும் உங்க அத்தை என்ன வீட்டை விட்டு துரத்துவாங்க. அவ்வளவு அசிங்கம் எனக்கு தேவையா? அதெல்லாம் வேண்டாம். நீ தயவு செஞ்சு கிளம்பு. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, கோவத்துல எடுக்கிற முடிவு எப்பவுமே சரியா இருக்காது. ராகவனும் ஏதோ வருத்தத்துல தான் இருந்தான். மற்றபடி உள்ளுக்குள்ள அவ்வளோ அன்பு வச்சிருக்கான். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க நீ. நீங்க இல்லாமலாம் அவனால வாழ முடியாது. ப்ளீஸ் அண்ணி, என் கூட வாங்க. அங்க உங்களை யாரும் எதுவும் பேசாம நான் பாத்துக்கிறேன். அண்ணி யோசிக்காதீங்க நீ, ப்ளீஸ் வாங்க, தயவு செஞ்சு வாங்க ப்ளீஸ். வாங்க நீ, பைக்ல ஏறுங்க ப்ளீஸ். அண்ணி எதுவும் யோசிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க ஏறுங்க. சித்தி, சித்தி, காலையில சமைச்சதும் அப்படியே கிடக்கு, மதியம் சமைச்சதும் அப்படியே கிடக்கு. யாருமே ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்க சித்தி. ராத்திரிக்கு ஏதோ சமைக்கணுமா? சொல்லுங்க சித்தி, சமைக்கணுமா? வேணா விஜய். ஏன் சித்தி? எல்லாரும் இப்படி பட்டினி கிடந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? ஐயோ, நான் இந்த வீட்டுக்கு வந்த நேரமே சரியில்லை. பாவி போன இடம் பாதாளம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப நீ எதுக்கு புலம்பிக்கிட்டு இருக்க? நடந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கு வயிறு பசிக்குது சித்தி, வாங்க சாப்பிடுவோம். விஜி, உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிடு போ. ஆமா, உங்க எல்லாரையும் பட்டினி போட்டுட்டு நான் மட்டும் சாப்பிடுறேன். எனக்கும் வேணாம், போங்க. ஐ, கண்மணி அக்கா. வாங்க நீ, வாங்க. கண்மணி அக்கா, வாங்க. அக்கா வந்துட்டீங்களா? நல்ல வேலை வந்திய, இல்லன்னா நான் பட்டினி கிடந்து செத்துருப்பேன். மாறா, எதுக்குடா அவளை கூட்டிட்டு வந்த? உடுத்த மரியாதையா நீ இப்ப வீட்டை விட்டு வெளியே போறியா இல்லையா? போடி வெளியில. அத்தை, நான் சொல்றது கேளுங்க. அவளை ஒழுங்கா இங்க இருந்து போயிட சொல்லு. இவளை எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கவே கூடாது. முதல்ல அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போ. அத்தை, நான் சொல்றது கேளுங்க. உனக்கு தான் நான் சொல்ற எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சத்தியாகிரகம் பண்ணாலும் சரி, நான் இவளை இந்த வீட்டுக்குள்ள இருக்க விட மாட்டேன். இவளை எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சா மொத்தமா சேர்ந்து அழிய வேண்டியதுதான். போடிங்க. அத்தை, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. டேய், நான் சொல்றது உனக்கு தானே புரியல? அவ இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு கம்பனை கட்டிட்டு நிக்கிறா. அதுலயும் உன்னை அழிக்கணுங்கிறதா அவ எண்ணமே. இவளை எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இல்லன்றல சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்ன ஓவரா கத்திக்கிட்டே இருக்க? என்ன குடும்பத்து மேல இருக்கிற பாசத்தினால கண்ணு மண்ணு தெரியாம போச்சு உனக்கு? அவங்களும் சேர்ந்தாதான் இது குடும்பம். அங்க பார் எப்படி நிக்கிறான் பார். என்ன அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? இல்ல அவன் தான் அண்ணியை மறந்துட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவானா? ஏன் புரியாம பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பார், அப்பெல்லாம் யாரையும் ஒதுக்கி வச்சுட்டு யாராலையும் வாழ்ந்துட முடியாது. என் வாழ்க்கையை காப்பாத்துறத நினைச்சு ராகவன் வாழ்க்கையை கெடுத்துறாது. இதுக்காகவா இவ்வளவு போராடணும், கஷ்டப்பட்டோம்? அதுக்காக குடும்பத்தையே அழிக்க நினைக்கிற இவள மன்னிச்சு வீட்டுக்குள்ள விட சொல்றியா? மன்னிக்கணும் தான், மன்னிச்சு ஏத்துக்கணும் தான். என்ன கேட்டா அவங்க செஞ்சதுல எந்த தப்புமே இல்லைம்பா நானு. பின்ன அவங்க அண்ணனுக்கு நடந்தது உங்க அண்ணனுக்கு நடந்திருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? போனா போட்டுன்னு விட்டுருப்பியா? விட்டுருப்பேன்னு மட்டும் சொன்ன. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த குடும்பத்துக்கு ஒண்ணுனா உலகத்தையே அழிக்கிற ஆள் தானே நீ. என் அண்ணனுக்கு நடந்திருந்தாலும் அண்ணி என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் நானும் செஞ்சிருப்பேன். அவங்க கோவத்தெல்லாம் யாரும் தப்பு சொல்ல முடியாது. இங்க பாருங்க, நீ உங்க இழப்புக்கு நான் தான் காரணம். நான் பண்ண தப்பால தான் உங்க அண்ணன் இறந்தாரு. அதை நான் எந்த வகையிலையும் நியாயப்படுத்த விரும்பல. உங்ககிட்டயும் உங்க குடும்பத்துக்கிட்டையும் பல தடவை நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். இப்ப திரும்பவும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நான் வேணும்னு தெரிஞ்ச அந்த தப்பு செய்யல. மன்னிச்சுக்கங்க. சரி, இப்ப என்ன? நான் உங்க காலில் விழுந்தா உங்க மனசு ஆறிடுமா? என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? உடுத்த அவங்க இந்த இழப்புல இருந்து வெளியே வர்றதுக்கு நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் வேற எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீ அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணுங்கிறதா எல்லார்த்தோட ஆசையும். நீங்க இந்த வீட்டோட மூத்த மருமக. உங்களை எங்க அம்மா இடத்துல வச்சு பார்த்துட்டு இருக்கோம். அதை நீங்க தான் காப்பாற்றணும். ராகவா, அண்ணியை கூப்பிட்டு உள்ள போ. கூட்டு போடா. அண்ணி உள்ள போங்க. நீங்க உள்ள போங்க. இங்க பார்த்த, இனிமே தேவையில்லாம இதை பத்தி பேசிட்டு இருந்த, அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். தப்பே செய்யாம நீ அவ காலில் விழ போனியடா. சித்தி, இனிமே சண்டையெல்லாம் வேணாம். அதான் மாற மச்சா சொல்லிட்டாங்கல்ல, விட்டு கொடுத்து போங்க சித்தி. அப்பதானே கூட்டு குடும்பமா இருக்க முடியும். இப்போ யார் தான் சித்தி தப்பு செய்யல? அதான் இப்ப எல்லாம் சரியாயிடுச்சுல்ல. நான் வேணா போய் அடுப்பு மூட்டவா? அடுப்பு மூட்டுறேன். இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டுதே ஆகணும். எனக்கு பசிக்குது இல்ல. இதெல்லாம் எதுக்குங்க நீங்க செய்றீங்க? நானே செய்வனே. எங்க நீங்க எங்கங்க போறீங்க?
என்கிட்ட பேச மாட்டீங்களா? பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, வழிவிடு. என்னங்க? என்ன கண்மணி, மாமா உன்னை அவாய்ட் பண்ணிட்டு போறாரா? உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்றாரா? இது தானே நான் ஆரம்பத்துல இருந்தே உன்கிட்ட படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருந்தேன். நீ தான் புரிஞ்சுக்கவே இல்ல. நீ செஞ்ச இந்த தப்ப உன்னை சுத்தி இருக்கிற அம்மா, தங்கச்சி, மாமான்னு யாருமே பொறுத்துக்க மாட்டோம். அப்படி இருந்தும் கூட யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்படி பழிவாங்க சுத்திக்கிட்டு இருக்க? நேத்து வரைக்கும் மாமா உன்னை எவ்வளவு நம்பினாரு. இப்ப பாரு, எல்லாம் போச்சுல. ஏய், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல, நீ என்ன நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ள இருக்கங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அத நானே போய் சொல்லிருந்தேன்னு வச்சுக்கோயேன், மாமா சத்தியமா என்ன நம்பி இருந்திருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தாருடி. ஆனா நீ என்ன பண்ண? அந்த நம்பிக்கைக்கு பரிசா நீ என்ன கொடுத்த? அவர் பெத்த புள்ளைய உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருந்த, அதுவும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து. நான் இத முன்னாடி ஓபன் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோயேன், எப்பவோ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் நாங்க அலைஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உன் லைஃப் கெட்டக்கூடாதுன்னு தாண்டி நான் அமைதியா இருந்தேன். இப்போ உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எப்படி எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுவ? இல்ல, இவங்க யாருமே இல்லாம உன்னால தனியா வாழ்ந்துட முடியுமா? அப்படி ஒரு வாழ்க்கையே நரகோண்டி. தயவு செஞ்சு இனிமேலாவது கொஞ்சம் திருந்தி வாழு. உன்னை சுத்தி இருக்கிற யார்கிட்டயுமே நீ உண்மையா இல்லாம போலியா வாழ்ந்து என்னடி சாதிக்க போற? கண்மணி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ. பொய் மட்டும் நம்மள என்னைக்குமே காப்பாத்தாது. நாம பொய்யா இருக்கோன்னு தெரிஞ்சோன்னு வையேன், நமக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களே நம்மளை விட்டு விலகி நிப்பாங்க. நீ இப்ப இந்த நிலைமையில தான் இருக்க. இந்த நிலைமையை நீ நினைச்சனா கண்டிப்பா மாத்த முடியும்டி. தயவு செஞ்சு மாத்துறதுக்கு ட்ரை பண்ணு. மாமா, மாமா, ப்ளீஸ் மாமா, என்கிட்ட பேசாம போகாதீங்க மாமா. நான் பண்ணது தப்பா சரியான்னு என்னால எந்த முடிவுக்குமே வர முடியல மாமா. ஏன்னா எங்க அண்ணாதான் எங்களுக்கு எல்லாமே. அவர்தான் எனக்கு எல்லாமே. அவரோட இழப்ப எப்படி மாமா என்னால அவ்வளவு ஈஸியா கடந்து போக முடியும்? அவருக்கு ஏதாவது உடம்பு முடியாம இறந்திருந்தா கூட எனக்கு மனசு ஆறி இருக்கும் மாமா. ஆனா ஆக்சிடென்ட் பண்ணி காப்பாத்த வாய்ப்பு இருந்தும் போட்டுட்டு போயிருக்காரு உங்க புள்ள. உங்களுக்குள்ள இவ்வளோ வலி இருக்கும் மாமா. நானும் எப்படி இல்லாமோ இத கடந்து வந்துடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா எனக்கு மாறனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஏன் அண்ணன் ஞாபகம் தான் மாமா வருது. இவன் மட்டும் அந்த தப்பை செய்யலைன்னா இன்னைக்கு என் அண்ணன் உயிரோட இருந்திருப்பாருன்னு தோணும். அந்த கோவத்துல தான் மாமா நான் அப்படி பண்ணிட்டேன். உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க மாமா, நான் பண்ணது தப்பா?
சொல்லுங்க மாமா, நான் பண்ணது தப்பா? ஆமாம்மா, நீ பண்ணது தப்புதாம்மா. பிரச்சனை நடந்துருச்சு. அது எல்லாத்தையும் சரி பண்ணுங்கிறதுக்காகத்தான் நாம 2 குடும்பமும் ஒண்ணானோம். ஆனா அதை நீ இன்னும் பெருசாக்குற நோக்கத்தோடவே இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. இப்படி ஒரு நோக்கம் உனக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேசவே வந்திருக்க மாட்டேம்மா. இந்த விஷயத்தை நீ மட்டும் பண்ணாம வேற யாராவது பண்ணியிருந்தா அவங்க யாரா இருந்தாலும் நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். உன்னை என் பொண்ணு மாதிரி இல்ல பார்த்தம்மா. உன் மேல அதான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா நீ எங்கிட்ட ஒரு மாதிரி, உள்ளுக்குள்ள வேற மாதிரியும். அப்ப எங்க எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்கல்ல. இல்ல மாமா, அப்படிலாம் இல்ல மாமா. என் புள்ள மேல தப்பு இருந்தா நானே அவனை தூக்கி உள்ள போட்டிருப்பேன். ஆனா அவன் திட்டம் போட்டு செய்யல. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கே நான் அவனை எவ்வளவு தண்டிச்சிருக்கேன்னு நீ கண்ணு முன்னாடியே பார்த்திருக்க. இதுக்கப்புறம் உன் மனசு ஆறலன்னா தப்பு எங்க மேல இல்லம்மா, உன் மேலத்தான் இருக்கு. உன் அண்ணன் இறந்ததுக்கு நான் திரும்ப உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். மாமா, அவனை உன் காலில் விழுந்து விடனால மன்னிப்பு கேட்க சொல்றேன். இதோ பாருமா, ஆனா நீ ஏதோ ஒரு இடத்துல மனசு இறங்கி வந்து அவனை மன்னிக்கணுமா. இப்படி காலத்துக்கும் வன்மத்தோட வாழக்கூடாது. அது உனக்கும் நல்லதில்ல, உன்னை சுத்தி இருக்கிற இந்த குடும்பத்துக்கும் நல்லதில்ல. தப்பு செய்யறவன மன்னிக்கிறது தான் மனுஷ குணம். மன்னிக்கவே மாட்டேன், தண்டிச்சே ஆகணுங்கிறது நல்ல குணம் இல்லம்மா. ஒரு பொண்ணா அது உனக்கு இருக்கக்கூடாதுமா. தயவு செஞ்சு முதல்ல நீ இதுல இருந்து வெளியே வரப்பாரு. அவனை மன்னிக்க முயற்சி பண்ணுமா. இப்ப நீ செஞ்ச தப்ப நான் விட்டுறேன். நான் உன்னை மன்னிச்சிடுறேன். ஆனா இனிமே நீ ஏதாவது இந்த மாதிரி செஞ்சேன்னா துளி கூட நான் இறக்கப்பட மாட்டேன். வள்ளிமா, அம்மா மாமா, என்னம்மா நீங்க இப்படி பண்ணாதீங்கம்மா. என்கிட்ட பேசுங்க. ஏன் வீரா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓடி வந்து சொல்றவ தானே நீ? இது வரைக்கும் மறைச்சது இல்லல்ல. ஆனா இந்த விஷயத்த உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணவே இல்லையா? அப்படி இல்லம்மா, பிரச்சனை வேண்டானுதான். என்ன பிரச்சனை? நீ என்கிட்ட வந்து கேட்ட உடனே இவ்ளோ பெரிய உண்மைய நான் உன்கிட்ட சொன்னல. ஆனா உனக்கு அந்த மாதிரி என்கிட்ட எதையும் மறைக்காம சொல்லணும்னு ஏன் வீரா தோணாம போச்சு? ஒருவேளை உன் அக்காவை நான் இந்த வீட்டை விட்டு ஒரேடியா தீத்து கட்டி அனுப்பிடுவேன்னு பயந்துட்ட போல இருக்கு. அப்படிலாம் இல்லம்மா. ஆனா உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா வீரா? உன் அக்கா இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு பேசின வீடியோ ஆதாரத்தோட என் கையில இருந்தது. நான் மட்டும் நினைச்சிருந்தேன்னா அதை அன்னைக்கே என் அண்ணன் கிட்ட காமிச்சு அவளை இந்த வீட்டை விட்டு ஒரேடியா அனுப்பியிருக்க முடியும். ஆனா நான் அதை யார்கிட்டயும் சொல்லாம உன்கிட்ட தானே வந்து சொன்னேன்.
என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நம்ம ரெண்டு அம்மாக்கு அப்புறம் பெரிய ஆளா பாக்குறது உங்களதாமா. நான் ஒன்னும் சும்மா வார்த்தைக்காகலாம் உங்களை அம்மானு கூப்பிடலமா. நான் உங்களை இன்னொரு அம்மாவா தான் நினைக்கிறேன். நீங்க எப்படிமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ அப்படி நினைச்சிருந்தனா என்கிட்ட சொல்லிருப்ப வீரா. ஏமா அம்மா கிட்ட பொண்ணு எதுவுமே மறைக்க மாட்டாங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டே தான் இருப்பாங்களா? உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நான் அவளை எப்படியாவது திருத்திரலான்னு நினைச்சேமா. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லல. வள்ளிமா, உங்களுக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல வள்ளிமா. சாரி வள்ளிமா, என்ன மன்னிச்சிருங்க. உனக்கு என்ன பிரச்சனை இப்ப? அவ தான் மன்னிப்பு கேட்கறாள்ல, புரிஞ்சுக்க மாட்டே. ஸோ அம்மா தேவையில்லாம் வீம்பு பிடிச்சிக்கிட்டு உன்னால அவகிட்ட கோச்சிக்கிட்டு இருந்துட முடியுமா?